நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி கரை சேர்ந்துட்டே வந்துட்டே வரும். இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதுக்குன்னு வந்து பேக்கிங் சோடா அப்புறமா வினிகர்லாம் ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் போட்டு தேய்ச்சிட்டு அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்டவ் நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு இருக்கிறதுலே வந்து எது சின்ன பர்னரோ அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் காட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பேர்ன் ஆகிட்டே வந்து உங்களுக்கு வரும். அந்த டீ இலெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் போய் அதில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அடியில் போய் தங்கியிருக்கும் அந்த ஃபில்டருக்கு நடுவில். ஸோ அது வந்து இப்படி நெருப்பில் காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு அப்படியே அந்த இடம் வந்து கிளியர் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி புகைலாம் வந்து வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம். பட் ஸ்மெல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் ஆகி முடிச்சதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே ஸ்மெல் வராது. இந்த மாதிரி வந்து க்ளீன் ஆகிடும். இன்னொரு ஸ்ட்ரெயினர் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயினர் தான் இது. அதுலேயும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 ஸ்ட்ரெயினரையுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. டீ ஃபில்டரை வந்து நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப்பு போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அந்த டீ ஃபில்டரோட அந்த ரிம்மு மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் பீத்தாம்பரி போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெருப்பில் வந்து கருகி கருப்பாயிடுது தெரியுமா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்டு, அந்த பார்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு புது டீ ஸ்ட்ரெயினர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.